இன்று தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 13 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குரூப் 4 தேர்வு எழுத தொடங்கியிருக்கிறாங்க. இது தொடர்பாக நம்மளோட டிஎன்பிசியினுடைய தலைவர் திரு பிரபாகரன் இருக்கார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு மிகப்பெரிய தேர்வு, 13 லட்சம் பேர் எழுதுறாங்க. எந்த அளவுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு? இந்த தேர்வு மாணவர்களுடைய அஸ்பிரேஷன்ஸ்லேயே ரொம்ப ஹையான தேர்வு. ஏன்னா இது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதே மாதிரி வேகன்சிஸ் மிக அதிகம் உள்ளது இந்த தேர்வில். ஏற்கனவே இந்த தேர்வுலேயே 4000 வேகன்சிஸ் இருக்குது. இந்த வேகன்சிஸ் இன்னும் காலப்போக்கில் ரிசல்ட் வரக்குள்ள அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் நம்பிக்கையோட ஆர்வமாக எழுதக்கூடிய ஒரு தேர்வு இது. இந்த தேர்வு இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 4922 ஏற்கனவே 5000 மையங்களை நடக்குது. 14 லட்சம் பேர் இதை எழுதுறாங்க. ஸ்மூத்தா எல்லா இடங்களையும் ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். இப்போ சமீப காலத்துல அரசு பணிகள் அப்படின்றத ஆர்வம் அதிகரிச்சதா பாக்குறீங்களா? எப்படி இருக்கு டிஎன்பிசியில தேர்வு எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு சார்? அரசு பணிகள்ல மக்களுக்கு மிகுந்த ஆசையும் நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் இதெல்லாம் பொதுமக்களுக்கு பணி செய்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பா பாக்குறாங்க. அது போக பிரைவேட் செக்டரை விட கவர்மெண்ட் ஜாப்ங்கிறதுல ஜாப் செக்யூரிட்டி, அதே மாதிரி பொதுமக்களுடன் நேரடியாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க ஒரு பரவலான எழுச்சி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். லட்சக்கணக்கில் இந்த தேர்வுக்காக படித்து பல ஆண்டுகள் தொடர்ந்து படித்து மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல முறையில் இந்த தேர்வை நடத்தி வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு முக்கிய பொறுப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது. இது செயல்படுத்துறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, இன்னைக்கும் இப்போ ஒவ்வொரு தேர்வுக்குமே அந்த கொஞ்சம் லேட் கமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்த முறை தேர்வுக்கு எப்படி தங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி தாமதமாக வர்றதை எப்படி தவிர்க்கணும்னு பார்க்குறீங்க? நிறைய பேர் சென்டர் குழப்பம் இருக்கு, அதனால சொல்றாங்க. லேட் கமிங்கிறது அங்கங்க ஒரு சில இடங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. நான் சென்ற முறை கூறின மாதிரி மாணவர்கள் முதல் நாளே மையம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பாத்துக்கணும். ஏன்னா ஒரே பேர்ல 2 மையம் இருக்கலாம். வெங்கடேஸ்வரான ஒரு ஸ்கூல் இருக்கலாம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரான ஒரு ஸ்கூல் இருக்கலாம். ஏன்னா இது அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால மாணவர்கள் முதல் நாளே மையத்தை பாத்துக்கணும். பதட்டம் இல்லாம பரீட்சை எழுதணும். அதே மாதிரி இந்த தேர்வு 9 மணிக்கு தான் தேர்வு தொடங்கினாலும் தேர்வு நடைமுறைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 9 மணிக்கே தொடங்கிடும். ஏன்னா 9 மணிக்கு நம்ம ஆன்சர் ஷீட்டை மாணவர்கள் கையில கொடுத்துருவோம். அது அவங்களுக்கு உரிய ஆன்சர் ஷீட் தானா. அப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்ல 1 பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் மாணவர்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா 9 கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு பேஜும் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு மாணவர்கள் பார்க்கணும். ஏன்னா அப்புறம் பரீட்சை பாதி எழுதின அப்புறம் எனக்கு ஒரு 80வது பக்கத்துல காலியா இருக்குன்னா அப்புறம் பேப்பர் மாத்த முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நம்பர் அவங்க ஷேட் பண்ணணும். இந்த ஹாஃப் அன் அவர் கட்டாயம் வேணும். அந்த ஹாஃப் அன் அவரும் எக்ஸாம் ப்ராசஸ் தான். ஆன்சர் பண்ண மாட்டாங்களே தவிர எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி ஃபிளைட்ல ஏறிட்டு ஃபிளைட் கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே எல்லாரும் இருக்கணும் இல்லையா, அது மாதிரி மாணவர்கள் முன்கூட்டியே இந்த தேர்வுக்கு வந்துடணும். கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஸோ எப்படி திருத்துவீங்க சார்? பேப்பர்ஸ் இப்போ நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு. இது எவ்வளவு உங்களுக்கு ஸ்ட்ரகிளான விஷயம்? பேப்பர் திருத்துறதுங்கிறது ரொம்ப இந்த காலத்துல டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்குது. இது OMR ஸ்கேனிங் தான். மாணவர்கள் பிளாக் பாயிண்ட் பால் பாயிண்ட் வச்சு அதை ஷேட் பண்றாங்க. அந்த ஷேடை ரீட் பண்றது தான் நம்ம பண்ண வேண்டிய டெக்னாலஜி. ஸோ இதுக்கு ரொம்ப சாதாரணமான டெக்னாலஜி காமனா அவைலபிளா இருக்குது. நாங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் குறைந்தபட்சம் திருத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு டிஎன்பிஎஸ்சில.